வணக்கம் மக்களே. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் பாருங்க அரிசி எல்லாம் வந்து வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் சிப்ப அரிசினா வாங்க மாட்டோம். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் வந்து அரைச்சி வச்சிருக்க அரிசி தான் இவ்வளவும். இங்கே பாருங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுக்குவோம். ஜனவரி பிப்ரவரியில் வந்து கருது அறுப்போம். கருது அறுத்த உடனே பாதி நெல்லை போட்டுட்டு கொஞ்சம் நெல் நம்ம வீட்டுக்கு தேவையான நெல்லெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதை அரிசியை வந்து அரைச்சி வச்சுக்குவோம். எப்படின்னா வந்து நாளே வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் வேக வச்சு அரிசி வந்து நெல்லை வேக வச்சுட்டு காய வச்சுக்குவோம். காய வச்சு கொண்டு போய் கொடுத்து மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியெல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் எப்பொழுதுமே. அந்த மாதிரி வந்து என்ன இவ்வளோ அரிசி இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னன்னா இதில் வந்து நமக்கு வந்து நடவு நடுறவங்க, வரப்பு வெட்டுறவங்க, இந்த நாற்று தூக்கிட்டு போகிறவங்களுக்குலாம் நம்ம எப்பொழுதுமே சமைச்சு போடுறது வழக்கம். அதனால வந்து நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இதுவே வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். இடையில வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அரிசி கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு வரும். இங்கே பாருங்க மக்களே, வந்து நாங்களாம் வந்து சிப்ப அரிசிலாம் வாங்க மாட்டோம். சிப்ப அரிசியில் வந்து நிறைய கலப்படம் கலக்குறாங்க. அதில் வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்காண்டி கெமிக்கல்லாம் கலக்குறாங்க, பவுடர்லாம் கலக்குறாங்க. அதில் என்ன சத்து இருக்குது? இப்போலாம் சொல்கிறாங்க பிளாஸ்டிக் அரிசி வேறு கலக்குறாங்கன்னு. அதில் எந்த சத்துமே இல்லை. ஆனால் நம்ம எப்பொழுதுமே வந்து நல்லதெல்லாம் யோசிக்கவே மாட்டோமே. இங்கே பாருங்க, நான் எங்கள் வீட்டில் அரைச்சிருக்க அரிசியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பரிசி எல்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம வீட்டிலேயே அரைக்கிறதுனால இங்கே பாருங்க, கொஞ்சம் கருப்பரிசி எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நாங்கள் கொஞ்சம் உரம்னா வந்து நம்ம வீட்டுக்கு போடணும், நம்ம வீட்டுக்கு வச்சுக்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் உரம்லாம் போட மாட்டோம். இப்போ வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கணுன்றதுக்காண்டி. ஆனால் வந்து அந்த சிப்ப அரிசியில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் கலக்குறாங்க. அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம கிராமத்துலேயே முன்னாடினா வந்து எல்லாருமே அவிச்சு அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போலாம் யாருங்க அவிக்கிறது? எல்லாருமே சிப்ப அரிசியை தான் தூக்கிக்கிறாங்க. சிம்பிளாக வேலை முடியுமேனு. அது ஏகப்பட்ட வேலை. அதனால் எதுக்கு அதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சிப்பரிசியை தூக்கிக்கிறாங்க. ஆனால் இதுதான் நல்லது உடம்புக்கு. எத்தனை பேர் வீட்டில் வந்து வீட்டரிசி சாப்பாடு சாப்பிட்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.